ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல படம் பார்க்க போயிருந்தோன்னு. இப்போ அந்த வீடியோலாம் நான் எடுத்தேன். நம்ம பெருந்தலையூர் தேட்ரு எப்படி இருக்குன்னு எடுத்தேன். படம் எல்லாமே எடுத்தேன், படத்தெல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். அது எதுக்கு அப்படின்னு, அந்த தேட்ரு மட்டும் பார்க்கலாம், உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அந்த வீடியோ தான் இது, பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்றைக்கி அவர் வாரேன்னு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பயம் மீன்ஸ் எனக்கு பயம் அவரை பார்த்து பயம் இல்லை. திட்டுனா நம்ம எங்கிட்ட தூக்கிட்டு போகிறது பிள்ளைய, ஐயோ சாமியா அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன பாவம் செஞ்சேனே தெரியல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாவம் நம்ம செஞ்ச பாவம் நம்மளை இது பண்ண முடியல. சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு, பெற்றவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகள் செய்யணும். எங்கள் அப்பா நிறைய பேர் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய செஞ்சுருக்காங்க. ஒரு ஒரு நம்ம நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒரு இல்லாதவங்க பஸ் ஸ்டாண்ட்லலாம் யாராச்சும் பிச்சை கேட்டால் பிச்சை போடுவீங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் அப்பா பண்ண மாட்டாங்க. நான் என்னை கூட்டிகிட்டு போகும்போதே நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. கேட்பாங்க, போட மாட்டாங்க. போட்டிருக்கலாம், அதோட இது கூட இருக்கலாம் நம்ம எப்படி அனுபவிக்கிறதுக்கு. சார் நிறைய பேர்கிட்ட எங்கள் அப்பா இது வாங்கியிருக்காங்க, என்ன சொல்கிறது, ஒரு பேச்சு வாங்கியிருக்காங்க எங்கள் அப்பா. அதெல்லாம் நான் தான் வாங்கி கட்டிகிட்ருக்கேன். அதோட விளைவை மூத்தவளான நான் தான் வாங்கி நல்லாவே கட்டிகிட்ருக்கேன். அது எதுக்கு அப்படி வருதுன்னு தான் எனக்கு தெரியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நானும் வீடு தேடி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தனியாக போனால் கொடுக்க மாட்டேங்காங்க அவ்வளோ சீக்கிரத்தில். உங்களுக்கு இங்கே யார் இருக்காங்க, யாராச்சும் இருக்காங்களா, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம பாப்பாவை தூக்கிட்டு அலைய முடியாது. நான் நிறைய தடவை அலைஞ்சிருக்கேன் வீடு தேடி, தெரியுமா? ரொம்ப கஷ்டம். அதுவும் பாப்பாவை தூக்கிட்டு அலையிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இடுப்புலாம் அவ்வளோதான் உடஞ்சிரும் அலைச்சல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதையும் உங்ககிட்ட ஏன் சொல்லிட்டு இருப்பேன், பார்க்கலாம். எதாக இருந்தாலும் தைரியம் சமாளிக்கிற தன்மை நமக்கு ஆண்டவர் தருவார். ஆண்டவர் எப்பவும் நம்ம பக்கம் இருப்பார் அப்படின்னு நம்ம போகலாம். ஆண்டவரும் இருப்பாங்க, நீங்களும் இருப்பீங்க நம்பி போயிட்டுருக்கேன். வாங்க வீடியோஸ்க்கெலாம் போகலாம். ஓய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்கோன்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாதுல. இப்படியே வந்தால் இந்த ஒரு செடி இருக்குது, அழகு செடி போல இருக்குது. நிறையா பூ செடிலாம் இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. இங்கே ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு தான் ஆசையாக இருக்குது. என்ன பண்ணேன், சரி பரவாயில்ல இருக்கட்டும். இது என்னன்னு தெரியுதா? தேட்ரு, விஜயன் தேட்ரு, பெருந்தலையூர் விஜயன் தேட்ரு வந்திருக்கோம். இப்போ மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு படத்தின் நிலவரம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் தேட்டருக்குள்ளே என்ட்ரா ஒரு இது. அப்புறம் இதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸில் கூழ் காஃபி தான் வச்சுருக்காங்கப்பா. எனக்கு இந்த காஃபினா ரொம்ப பிடிக்கும். இதுலேருந்து வரும்ல, அது ரொம்ப பிடிக்கும். ஃபில்டர் காஃபின்னு சொல்லுவாங்க. பாக்கான் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இந்த மொட்டை வாசல் ஃபீல் பண்ணிட்டு 350 ஒரு டிக்கெட்டு 150 ரூபா பார்த்தீங்களா, 150 ரூபாயாமா. இப்போ வந்ததுக்கே 150 ரூபானா, அப்போ மொதல் நாள் ஷோ எப்படி இருந்திருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேட்டருக்குள்ளே என்ட்ரா போகிறோம். அங்கே எப்படி போகணும், எங்கள் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள்.
திட்டு வாங்குறாங்க பார்த்தீங்களா. பாருங்க பிறந்தலை ஊர் தேட்டர்.